எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 2 முட்டையை வச்சு நம்ம வந்து பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 முட்டை வந்து உடச்சி எடுத்து தனியாக ஒரு கிணத்துல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து மெஷரிங் கப் 1/2 கப் வந்து சீனி எடுத்து அதில் போட்டுருங்க. 2யும் நல்லா கலந்து விட்ருங்க. இது விருந்தினர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து மெஷரிங் கப் 1 கப்பில் வந்து மைதா மாவை எடுத்து அதை எடுத்து உள்ளே தூக்கி போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப் வந்து 1 கப்பு வந்து பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து அதை எடுத்து அந்த மைதா மாவு, முட்டை, சீனி, அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு சின்ன பிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது தோசைக்கல்லில் வந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுக்கோங்க. அந்த விளிம்பு இருக்கிற ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. லேசாக அப்படி வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் எடுத்து அதை வந்து அப்படி தோசைக்கல்லில் அந்த மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நன்றி.